இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் சாய்தல் சாய்தல் 1060வது சாய்தல். நாங்கள் கொஞ்ச நேரம் வேலை செய்து களைத்து விட்டோம் என்றால் ஒரு கட்டிலிலோ அல்லது கதிரையிலேயோ கொஞ்ச நேரம் சாய்ந்திருந்தால் உடலுக்கு ஆறுதலாக இதமாக இருக்கும். அதே போல கிருஷ்ணர் படுக்கையில் சாய்ந்தபடி கையை தலைக்கு வைத்தபடி சாய்ந்தபடியே சயனத்தில் இருக்கிறார். அதே போல கடுமையான வெப்பம் காரணமாக நீர்நிலைகள் எல்லாம் வற்றி கொண்டு வருகிறது. வற்றுதல். கிணத்தில் உள்ள நீரை நாங்கள் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை இறைத்தல் செய்வோம். அதில் இருக்கிற நீர் முழுக்க வெளியிலே எடுத்துவிட்டு பின்னர் அது புதிதாக நீரை ஊற வைக்க செய்தோம். நாங்கள் குற்றம் செய்து விட்டால் எனது மனம், நான் இன்னொருவருக்கு தெரிந்து சில வேளை தெரியாமல் தன்னும் குற்றம் செய்து விட்டால் நான் மனம் வருந்துவேன். தெரியாமல் செய்துவிட்டால் கூடி அவர்கள் சொன்னால் அதனால் நான் வருந்துதல் செய்வது உண்டு. பிரிவு நேரம், அதாவது யாராவது வந்துவிட்டு பிரிந்து சென்றார்கள் என்றால், பிரிந்து செல்வதென்றால் இப்போ வந்துவிட்டு போய்விட்டார்கள் என்றால் அவர்கள் நின்ற இடங்கள் அவற்றை பார்த்து வருந்துதல் செய்வோம். தளர்தல். சில பிரச்சனைகள் வரும்போது மக்கள் மனம் தளர்ந்து விடுவார்கள். அவர்களுக்கு அந்த நேரம் இன்னொருவர் இருந்து ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும். அழித்தல். தேவையில்லாத மரங்கள், தேவையில்லாத ஒட்டுண்ணி தாவரங்கள் இவற்றையெல்லாம் அழித்தல் செய்து பூ மரங்களையோ அல்லது சில உருளைக்கிழங்கு இவற்றையோ பயிரிடுவது வழக்கம். அசைதல். நித்திரை மாதிரி சில பேர் கிடப்பார்கள். அவர்களை கூப்பிடும் போது ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனால் பேர்ந்து பார்த்தா அவர்களோட உடல் அசைவு தெரியும். அதாவது சாய்தல் இருக்கு. அசைதல், அழித்தல், தளர்தல், வருந்துதல், வற்றுதல், இறைத்தல், சாய்தல், சயனித்தல் இவையெல்லாம் அகராதி சொல்லாக வந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.